கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கனமும் மகிமையும் செலுத்தி அவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இந்த பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு இயேசு நாமத்தில். ஆமென். ஜெயமுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு இயேசு நாமத்தில். பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுவோமா சேர்ந்து? பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை துதிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது அநேக நேரங்களிலே பயம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனாலும் நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்துகிற தேவன், இந்த வருஷத்தின் கடைசி நாளை காண்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சீங்க. அதற்காக நன்றி அப்பா. இந்த 31ஆம் தேதி ஆண்டவரே, நீங்கள் செய்து வந்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்ல, நீங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக நன்றி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து ஒரு புதிய வருடத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளையும் வழிகளையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக இந்த வருஷம் முழுவதும் நம்மளை நடத்தி வந்தார். யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மளை எவ்வளவு அழகாக போஷித்தார். நல்ல ஆகாரங்களை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து, நல்ல சுகபலத்தை தந்து தேவன் நம்மளை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். எத்தனை நேரம் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு பலவீனங்கள் இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. எத்தனை சூழ்நிலைகளில் உணவு கூட சரியான ஆகாரத்துக்கு கூட சில நேரம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். நல்ல வஸ்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளை சம்பூர்ணமாக நடத்தி வந்தாரே, அதை நினச்சி நம்ம நன்றி சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளும், எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாய்மைகளும், எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குறைபட்டு கிடந்தோமோ அந்த நேரமெல்லாம் தேவன் நம்மளை அதிசயமாக, ஆச்சரியமாக, அற்புதமாக நடத்தி வந்தார். எத்தனை அதிசயங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க. எதிர்பாராத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தந்தார். நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று. இந்த வருஷத்தில் ஆண்டவர் எத்தனை முறை கொடிய ரோகங்களுக்கு, வியாதிகளுக்கு நம்மளை விலக்கி காத்தார் பாருங்கள். இதையெல்லாம் நினைத்து ஆண்டவரை நம்ம துதிக்கணும். சில நேரங்களில் நீங்கள் விரும்புகிற காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தது போல் நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கணும்னு உங்களுடைய சுயத்தில் யோசித்த பல விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை ஆண்டவர் அழகாக நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் நம்ம வேதத்தில் படிக்கும்போது உபாகமம் 8:2 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருடம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயா. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் பல குறைவுகள் வந்திருக்கும். சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னும் பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அதெல்லாம் எதற்காக என்றால் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்களோ கைக்கொள்ள மாட்டீர்களோ என்று அவர் உங்களை சோதித்து இருதயத்தில் உள்ளவைகளை நீங்கள் அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார். கஷ்டத்தின் மத்தியில் தேவன் நம்மளை நடத்துகிறாருன்னா நம்மளை சோதித்து பார்க்குறார். நம்ம முறுமுறுக்கிறோமா, தேவனுக்கு விரோதமாய் தூஷிக்கிறோமா என்றெல்லாம் நம்மளை ஆண்டவர் சோதிப்பதற்காக அந்த பாதையில் நடத்தி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த வருஷத்தில் அப்படி நெருக்க வந்த சமயத்தில் எத்தனை நேரம் முறுமுறுத்தோம், தூஷித்தோம், ஆண்டவருக்கு எதிராக கூட பேசினோம். சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், கர்த்தரை நம்பி இருந்து என்ன பிரயோஜனம் என்று எத்தனை முறை முறுத்தோம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இதெல்லாம் உணர்ந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் என்னுடைய பலவீனத்தில் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தேவனோடு ஒப்புரவாகி இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயகன்னு சொல்கிறேன். உங்களை நடத்தி வந்த பாதையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே, சமாதானமாய் தேவன் நம்மளை நடத்தி வந்தாரே, நினைத்து பாருங்கள். ஏசாயா 26:12 படிக்கும்போது, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. உங்கள் கிரியைகள், நீங்கள் கையிட்டு செஞ்ச பல வேலைகளை நீங்கள் தொடங்குனீங்க, கர்த்தர் முடித்து வச்சார். பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஆரம்பிச்சிங்க, முடித்து வச்சார். கொஞ்சம் தான் கையில் வச்சுருந்தீங்க, அதை கொண்டு ஆரம்பிச்சிங்க, முடித்து வச்சார். திருமண காரியங்கள் ஆகட்டும், படிப்பின் காரியங்கள் ஆகட்டும், பொருளாதார காரியங்களாகட்டும், வீட்டின் வேலையாகட்டும், எதுவோ நீங்கள் ஒரு கொஞ்சம் கையில் வைத்துக்கொண்டு தொடங்குனீங்க, கர்த்தர் அதை முடித்து வைத்தார் அல்லவா, நடத்தி வந்தார் அல்லவா. அதையெல்லாம் நினைத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்தணும். எனவே இன்றைக்கு இரவில் அல்லது நாளை காலையிலேயோ ஆலயத்தில் எப்பொழுது ஆராதனை இருக்கிறதோ அந்த ஆராதனையில் போய் நீங்கள் பங்கெடுத்து தேவனை துதித்து, ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி
அவரை மகிமைப்படுத்துங்கள். நாளைய தினத்திலே ஒரு புதிய வருஷத்தில் ஒரு நல்ல வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் இறுதி நாளிலே உங்கள் சமூகத்திலே வந்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் எங்களை 40 வருடம் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல இந்த வருஷம் முழுவதும் இந்த 365 நாளும் எங்களை அழகாக நடத்தி வந்தீங்களே, அதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை புதிய வருடத்துக்கு தயார்படுத்தும். வனாந்திரத்தில் எத்தனையோ கஷ்ட நெருக்கங்கள் வந்தபோது எங்களை நடத்தி வந்த உம்முடைய நல்ல அன்புக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.